ஆனா பாவிகளா, ஒரு வீட்டுல தொங்கப்படாதே பூட்டு உடனே விரிச்சிருவீங்களே சீட்டு. பல்லவரே உட்கார், ஒரு கை குறையுது. அதுக்காக என் கையை கேக்குறியா? நான் கொடுக்க மாட்டேன். நான் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். பல்லவரே, இந்த வயசுலயா? முண்டம் எனக்கு இல்லடா, என் மகனுக்கு கல்யாணம். பொண்ணு எந்த ஊரு? நாமகிரிப்பேட்டை. பல்லவரே, கல்யாணத்துல ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் எல்லாம் உண்டா? ஏன் ரெக்கார்ட் டான்ஸ் நடத்துவோமே? ஏயா அவர் மகளுக்கு கல்யாணம் நடத்துறாரா இல்ல மாரியாத்தா கோயிலுக்கு திருவிழா நடத்துறாரா? இல்ல மஞ்சள் குடுப்பாட்டி ஆடு வெட்ட போறாரா? அது இல்லப்பா, நான் சின்ன வயசுல புலி வேஷம் கட்டினது. இவர் மக வீட்டு கல்யாணத்துல வேஷம் கட்டி அப்படி ஒரு 2 ஆட்டம் அல்லாமேனுதான். புலி வேஷமா? நீயா? என்ன என்னையா சிரிக்கிற? நானும் சின்ன வயசுல புலிய வேஷம் கட்டி கரிஞ்செடுத்த கண்ணாயிரம்னு பேர் எடுத்தவன் தான். என்ன பண்றது, என் கஷ்டகாலம். டெங்கி ஜுரம் வந்து வங்கி அடிச்ச மாதிரி ஆயிட்டேன். யோ, கண்ணீரை விட்டு இருக்கிற உடம்பைய கரைச்சுக்கிறாத. சரி சரி, இந்தாங்க, எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கலாம்னு வந்திருக்கிறேன். வேணாம், ஒண்ணு போதும், இதே எல்லாரும் பாத்துக்குங்க. கல்யாணத்துக்கு அவசியம் எல்லாரும் வரணும், மொய் எழுதணும். பல்லவரே, ஒரு 10 ரூபாய் கைமாத்தா கொடுங்க, மொய்யோட சேர்த்து எழுதிடுறேன். அப்ப சாப்பாடு வீட்டுல நீயே கொண்டாந்துறிய? கஜேந்திரா, ஞாபகப்படுத்துறியா? உனக்கும் பத்திரிக்கை உண்டுப்பா. கஜேந்திரா, என் மகன் கல்யாணத்துக்கு நீ அவசியம் வரணும். கல்யாணத்துக்கு வந்தா மட்டும் பத்தாது, எல்லாருக்கும் பன்னீர் தெளிச்சு நீ தான் வரவேற்கணும். இந்தா இந்தா வாங்கிக்கடா. வரியா? வரியான்னு? சரி, வாங்க வாங்க. ஊர்ல ஒரு கல்யாணம் விட மாட்டீங்களே? அடே வாங்க. சின்ன விட கூட்டிட்டு வரலையா? அவதாங்க இவ. இதானா? வா வா. உடம்பு பெருசா இருக்க, பன்னீர் கொஞ்சம் அதிகமாவே தெளிக்கலாம், தப்பு இல்ல. வாங்க வாங்க வாங்க. கஜேந்திரா, நல்லா பன்னீர் தெளி, இன்னைக்காவது குளிச்ச மாதிரி இருக்கட்டும். யோ பல்லவராயரே, அருமையான ஏற்பாடியா. என்ன சொம்பா? இல்ல குடம். குடமா? சொம்பு இந்த மூஞ்சிக்கு கொஞ்சமா தெளிச்சா போதும். யோ, என்னையா கல்யாண வீட்டுல வந்து குலுக்குற உண்டியல? மொய் எழுதப்பட. என்ன குடமா? சொம்பு. உன் சக்திக்கு இதுவே பெருசுதான். போ. இவன் வெறும் பெயர், இவனுக்கு என்ன வரவேற்பு? பன்னீரா? தெளி தெளி தெளி. மண்டகாலியா தான் இருக்கு. என்ன பல்லவரே, எல்லாருக்கும் பன்னீர் தெளிக்குது, எனக்கு தெளிக்க மாட்டேங்குது. மொய் எழுத கை நிறைய ஏதாவது கொண்டாடணும். வெறுங்கையோட வந்த வெறுப்புல திரும்பிச்சு. பாரு, உள்ள போய் 1 மணி நேரம் பரிமாறிட்டு கடைசி பந்தியில மூலையில குந்திங்க. போ. பன்னீர் கிடக்கட்டும், இந்த கல்கண்டாவை எடுத்துக்கிறேன். இதையும் கொடுக்குறேன். ஏன் கற்பகம் ஒதுங்கி நிக்கிற? நீங்க தினம் என்கிட்ட கண்மலர் வாங்குறீங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் பொறாம. அதான் இன்னைக்கு அவங்களுக்கே வியாபாரம் நடக்கட்டும்னு நான் ஒதுங்கி நிக்கிறேன். எனக்கு தேவை வெறும் பொருள் மட்டும்தான். யாருகிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். எனக்கு தேவை ஆத்ம திருப்தி. அது உங்ககிட்ட வாங்கினா மட்டும்தான் கிடைக்குது. என்னமோ உண்மையில ஒரு தனி பிரியம். இந்த ஏழை மேல நீங்க காட்டுற கருணைக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? அதுதான் தினமும் கை நிறைய கொடுக்கறியே. நமக்குள்ள எவன் கோழி ஜெயிக்கிறதுங்கிறதா பந்தயம். என் கோழி செத்து போச்சு, மரியாதையா நஷ்டஈடு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாயா? பந்தயமே 100 ரூபாயா? மரியாதையா பணத்தை கொடுத்துட்டு மறுவேற பாரு.
ஐயா கேட்கையா நியாயத்தை 500 ரூபாய் கேட்கிறாரு. என்ன இருந்தாலும் இது அநியாயம். ஏய், ஐயனார பத்தி தெரியுமில்ல, வெற்றிடுவார் உன்னை. யோ, எங்க அப்பா விடியா, உனக்கு பணம் தர வேணும், எனக்கு 2 நாள் அவகாசம் கொடு. அந்த பணத்தை மூஞ்சிலே விட்டுறேன். விசாத்து 500 ரூபாய் பணத்துக்கு எதுக்குமா 2 நாள் டயம்? நீ நினைச்சா 5 நிமிஷத்துல என் கடனை தீர்த்திடலாமே. ஏய், மரியாதையா பேசு. நான் பொண்ணுங்கிட்ட அனாவசியமா மரியாதை எல்லாம் எதிர்பார்க்கறது இல்ல. எட்டி உதைச்ச பாவம் கட்டி அணைச்சா என் பொண்ணு நிறைய கைய வச்சு உன் கைய வெட்டிடுற ராஸ்கல். பொண்ண பெத்தவனுக்கு ரோசம் எல்லாம் இருக்க கூடாதுடா பொக்கட்ட. இதப்படி என்னடா அது கலாட்டா? நீ யாரா அதை கேட்கறதுக்கு? இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர். எந்த நல்லது கெட்டதிலையும் தலையிடுற உரிமை எனக்கு உண்டு. அப்படின்னா விழற அடி உண்மையிலேயே சேர்ந்து விடும். வாங்கிக்க தயாரா? எனக்கு வாங்கி பழக்கம் இல்ல, கொடுத்துதான் பழக்கம். பெரிய கரண விட்டு பேர சின்ன பையல சிறுத்துக்கிட்டு நிக்காத, ஒதுங்க அப்பால. அடச்சி நிறுத்துறா. நான் ஒதுங்கி ஒதுங்கி போறதால தான் உன் கை ஓங்கி போச்சு. இந்த ஊர்ல ஒரு வயசு பொண்ணு தனியா நடமாட முடியல, பணமோ நகையை நம்பி வீட்டுல வைக்க முடியல. ஏண்டா காவதேவ ஐயனார் பேரை வச்சுட்டு காரியத்தனமா பண்ணிட்டு இருக்க ராஸ்கல். இனி நான் உன்னை விட மாட்டேன்டா. என்னடா வெறுங்கையில பிடிச்ச விரால் மீன் மாதிரி துள்ற? வளைச்சு குத்துறாண்டா வயத்துல இருக்கிற கோடால் வாழ்வழி வரும். என் முதல்ல அடிச்சுட்டேன். நீ திருந்தறதுக்கு இதுவே கடைசி சந்தர்ப்பமா இருக்கட்டும். மறுபடியும் உன் அயோக்கியத்தனத்தை என்கிட்ட காட்டின, என் தோட்டத்திலேயே வெட்டி புதைச்சி எருவாக்கிடுவேன். ஜாக்கிரதை. ஏய்,